கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த திருவுக்குள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நாம் கடந்த சில வாரங்களாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்துடைய நாள், எந்த வருஷம் அவர் மரிச்சாரு, எந்த மாதம், எந்த நாள், எந்த டைம்ல கூட மரிச்சாருன்றதை நம்முடைய வேதத்தினுடைய ஆதாரத்தோட நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த நாள்ல கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மரணத்துக்கு உண்டான காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அந்த மரணத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவருக்கு அந்த அரெஸ்ட் பண்ண பிறகு நடந்த எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒரு விபரீதம். அவருக்கு நடந்தது எல்லாமே விபரீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சோ அவருக்கு நடந்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஸோ முக்கியமா நம்ம பார்க்கும்போது அந்த அரெஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்க அதோட சீக்வன்ஸை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட, அதை தொடர்ந்து காயபாய் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா நியாயசங்கம், மத ரீதியா நடந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறமா எங்க அழைத்து கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா பிலாத்து, அப்புறமா ஏறுவது, திரும்பவும் பிலாத்துக்கிட்டே கூட்டிட்டு அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னும் அதிகமா தியானிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஆக்சுவலி கண்டிப்பா பிரதர், நீங்க சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணாக்கிட்டையும் காய்பாக்கிட்டையும் கூட்டு போறாங்கன்ற ஒரு இன்சிடென்ட் படிக்கிறோம். எதுக்காக அவங்க அண்ணாக்கிட்ட காய்பாக்கிட்ட கூட்டு போனாங்க, அதுவும் அவங்க அதை கூட்டு போன அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்ஜஸ்டிஸ் என்ன, ஒரு அநியாயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது இது பயங்கரமான தொடர்பு ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் 1 வீக்குக்கு பிஃபோர் நடக்கிற ஒரு இன்சிடென்ட், ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? சாட்டையெல்லாம் அடித்து காசுக்காரர் உட்காந்து எல்லாருமே இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை நம்ம படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவித்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர் என்றார். ஸோ இந்த இன்சிடென்ட் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, இங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசுக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசுக்காரர்கள்னா யாரு? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பாக்குறோம். அந்த இடத்துல இவங்க என்னவும் பண்றாங்கன்னா பலி பொருட்களையும் விற்கிறாங்க. கரெக்ட். இப்ப ஜென்ரலா பலி பொருட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி அவங்க எடுத்துட்டு செலுத்தணும்? ஏதாச்சும் பாவம் பண்ற குற்றம் பண்ணிட்டாருன்னா ஸோ அதுக்கு நிவர்த்தியா ஒரு பலி செலுத்துறதுக்காக அவங்க எடுத்துட்டு வரும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா அதை எடுத்துட்டு வரும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்றதுனால நிறைய ப்ராசஸ் இதுல இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்துல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு ஜென்ரலான விஷயமா பண்றாங்க. இது தேவனுடைய பார்வையில ரொம்ப தவறான ஒரு விஷயம்ன்றதை பாக்குறோம். இதுக்கு முன்னாடியும் என்ன பண்றாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இதே மாதிரி இன்சிடென்ட் பண்றாரு. படிக்கலாம் பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த இன்சிடென்ட் அவருடைய எண்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரியில பண்றாரு. அவருடைய அப்பதான் இது நடக்குது. அந்த கடைசி வாரம் பிகினிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரியில நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 13 பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி. பாத்தீங்கன்னா இப்ப இதை விற்கிறதே யாருதான்? இந்த காசுக்காரர்கள் தான் இதை வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு சொல்றாங்கன்னா, இந்த காசுக்காரர்கள் தான் உட்காந்துட்டு இருக்காங்க
அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டை நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனுக்கு புறம்பான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இப்போ இதில் யார் இருக்கிறதுல அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா இதை பண்ணிட்டு இருக்கிற லீடர்ஸ் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் யாருடைய ரூலர்ஷிப் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை காலக்கணக்குகளை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது தெரியும் அங்கே யார் தான் லீடராக இருக்காங்கன்னா காய்பா தான் லீடராக இருக்காங்க. காய்பா யாரு? அந்த வருஷத்து பிரதான ஆசாரியரா இருக்காரு. இவர் அண்ணாக்கு யாரு? மருமகன் அப்படின்றத வேதத்திலே நம்மளால ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அண்ணா அவங்களுடைய ஃபேமிலி சன்ஸா இருக்கட்டும், அவங்களோட சன் மருமகனான காய்பாவா இருக்கட்டும், இவங்க ஃபேமிலி தான் ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மொத்த விஷயத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல வர இந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, இந்த பணங்கள் இருக்குல்ல, இது யாருக்கான ஒரு பெரிய பெனிஃபிட்டா போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா காய்பா இவங்களுடைய ஃபேமிலிக்கும் இவங்களுடைய அரசாட்சிக்கும் தான் இது ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ இதை யார் தடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தடுக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருப்பாங்களா? இல்லையா? கண்டிப்பா. அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணி ஆகணும், சும்மா விடக்கூடாது, தடுத்தாகணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. இதை அவங்க இங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை எப்ப அரெஸ்ட் பண்றாங்க? மிட்நைட்ல. நீங்க சொல்லுங்க, எந்த சட்டத்தின் பிரகாரமாவது மிட்நைட்ல அரெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல மிட்நைட்ல நியாய சங்கத்தை கூட்டி பார்த்திருக்கீங்களா? யாராவது கோர்ட்ல உட்காந்துட்டு மிட்நைட்ல ஒரு ஆர்கியூமெண்ட்டோ ஒரு பெட்டிஷன் இது பண்ண ஏதாவது நடந்து பார்த்துருக்கோமா? கண்டிப்பா கிடையாது. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா ஜூவிஷோடைய லாலையுமே என்ன கிடையாது, அந்த ஒரு விஷயம் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் தான் யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க நடக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா மிட்நைட்ல என்ன பண்றாங்க, அவரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் கிடையாம மிட்நைட்லயே அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அன்அஃபிஷியல் ட்ரையலுமே கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. எங்க இருக்குன்னா யோவான் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. 14ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அப்போது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக காய்பாவுக்கு மாமனா இருந்தான். இங்க ரொம்ப தெளிவா என்ன வசனம் இருக்குன்னா அண்ணா யாருக்கு மாமனா இருக்காரு? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு என்ன வருதுன்னா அண்ணா ஒரு ஹை பிரீஸ்டா? இல்ல. அவருக்கு டைரக்ட் அத்தாரிட்டி இருக்கா இந்த ஒரு அக்யூசியேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு? இல்ல, கிடையவே கிடையாது. ஆனா அவங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கூட்டு போறாங்க? அண்ணா கிட்ட. அவர் யாருன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் சொல்றோம், எக்ஸ் பிரசிடென்ட் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவர் ஃபார்மர் ஹை பிரீஸ்டா இருந்திருக்காரே தவிர்த்து அவருக்கு ஆன் ரோல்ல அங்க என்ன கிடையாதுன்னா பவர் கிடையவே கிடையாது, காய்பாக தான் இருக்கு. ஆனா முதலே இவங்க என்ன பண்றாங்கன்னா அண்ணா கிட்ட கூட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னா இது எப்ப பண்றாங்க? மிட்நைட்ல பண்றாங்க. ரெண்டாவது தோட்டத்துல 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி. கரெக்ட், ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்பொழுது இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம அவர் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்ம வசனத்திலே பார்க்கலாம் பாருங்க. அதே அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்போதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார். இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரின் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறையறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசிரியனாகிய காய்பாவிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜஸ்டிஸாக தான் நடக்குது. இப்போ வரைக்குமே அவருக்கு மேலே இன்னும் அவங்க என்ன கண்டுபிடிக்கல, ஒரு குற்றச்சாட்டுமே இன்னும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? அதுக்கடுத்து நடக்கிற இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்பா கிட்ட நடக்கிற இன்சிடென்ட். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா பிரது? நிச்சயமா ப்ரோ. இப்போ காய்பா கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் என்ன ஆகுதுன்னா அந்த விபரீதங்கள், பாவிகள் நடந்த விபரீதங்கள் எந்த அளவுக்கு விபரீதமாக நடந்திருக்குன்றதை தெளிவாக சொல்லுது பாருங்க. இப்போ முன்னாள் பிரதான ஆசாரியாக அண்ணா கிட்ட கொண்டு போறாங்க. அங்க அண்ணா ஏதாவது குற்றச்சாட்டு கண்டுபிடிக்குமோ பார்த்தா எதுவுமே நடக்கல. இப்போ காய்பா என்ன பண்றாருன்னா
ஒரு குற்றச்சாட்டு அவர்கிட்ட ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணும்போது அநேக பொய் சாட்சிகளை அங்க கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த சம்பவங்கள்லாம் எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 57ஆம் வசனத்துல ஸ்டார்ட் ஆகுது. மத்திய 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசிரியனாக காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். இப்ப 59ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் வாசிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். பாருங்க பிரதர், இதுவுமே வந்து நைட்ல தான் நடக்குது. ஆமா, இதுவுமே அடுத்தது காய்பா அண்ணாக்கு அடுத்தது என்ன நடக்குது, காய்பா காரியம் நடக்குது. பாருங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த அண்ணாவும் காய்பாவும் ஏன் இயேசு கிறிஸ்துவ மேல இவ்வளவு வந்து ஒரு வன்மம் வச்சு இவரை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அவர்களுடைய அந்த பிசினஸ் என்ன இருக்குன்னா அஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இதுல காய்பா என்ன பண்றாருன்னா இன்னமும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னமும் அதிகமா என்ன பண்றாருன்னா ரொம்பவும் வகை தேடுறான்னு சொல்லி பார்க்கணும். ஏன் காய்பா வந்து இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு கொலை செய்ய வகை தேடணும்? பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக மரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனமே சொல்லியிருக்காரு. அதை கூட வாசிக்கலாம் பாருங்க. பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 11ஆம் அதிகாரம் எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இப்ப லாசர் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த உயிரோடு எழுப்பக்கூடிய சம்பவங்கள் எல்லா யூத ஜனங்களுக்குமே என்ன பண்ணுதுன்னா இந்த செய்தி பரவுது. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய கீர்த்தி என்ன ஆகுதுன்னா பயங்கரமா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்படி டெவலப் ஆகுறதுனால இந்த காய்பாவுக்கும் இந்த வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாமே இந்த செய்தியை கேட்ட உடனேவே என்ன பண்றாங்கன்னா ரொம்பவும் பயங்கரமா என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்ட தொடங்குறாங்க. அதுல இந்த காய்பா என்ன பண்றாங்கன்னா எஞ்சி ஒரு வார்த்தை சொல்றாரு. அதை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல். அப்போது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். ஒரே மனுஷனுக்காக, ஜனங்களுக்காக இந்த ஒரே மனுஷன் என்ன பண்றது, மரிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. எந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 51, 52 வாசிங்க. இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசிரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்க்குதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க, எந்த அளவுக்கு கிளியரா அந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. யூத ஜனங்களுக்காக மட்டும் இல்ல, சிதறி இருக்கக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிக்க போறான்ற தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. அப்ப எப்படி தேவன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு பயன்படுத்தி இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது